இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டு வருவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு வருகிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களை மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழ்ந்ததால் மகிழ்ச்சியில் நம்ம முதல்வருக்கு தூக்கம் வரவில்லை என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசுவதாலே முதல்வரோட தூக்கத்தை கெடுத்தாங்கன்னு சொல்லி அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டத்திலே பேசியிருக்கிறார். மாநில அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசி முதல்வரின் தூக்கத்தை கெடுத்ததைப் போல இப்போது மத்திய அமைச்சர்களும் கண்ணா பெண்ணா என்று பேசி அவருடைய தூக்கத்தை தொலைத்திருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடல் நலத்திற்கு நல்லதல்ல. ஏன்னா தூக்கம் தொலைத்து விட்டால் உடல் நலத்திற்கு கேடு என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதியுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் மக்களவை தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரோ, அந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை பேசினாரோ, அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீண்டும் வந்தது. எந்த பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வரக்கூடாது, யார் உங்கள் பாரத பிரதமர் என்று கேட்டால் அதுவல்ல எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா. ஆனால் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை லட்சியம் என்று கூறினார்களோ, அந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த காரணத்தினாலே தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். கருணாநிதி நினைவு நாளை வெளியீட்டு விழா அது திமுக நிகழ்ச்சி அல்ல, மத்திய அரசின் நிகழ்ச்சி. அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னதைப் போல ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ அழைக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருப்பது, இப்போது இந்த அழைப்புதலை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அழைப்புதலிலே தமிழக அரசினுடைய சின்னம், முத்திரை சின்னம் லட்சணம் இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய லட்சணம் இருக்கிறது. இதில் மாண்புமிகு மத்திய அமைச்சருடைய பெயர் இருக்கிறது, முதல்வருடைய பெயர் இருக்கிறது. சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிற அவர் தான் இந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்திலே தமிழிலே இருக்கிறது. மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. விழாவிலே பங்கு பெற்ற மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவருடைய பெயர் கூட இடம்பெறவில்லை. ஆனால் அவரும் அந்த விழாவிலே பங்கேற்றார்கள். ஆகவே இப்படி ஒரு மாநில அரசு அழைப்புதல் வெளியிட்டு விழா நடத்திவிட்டு இப்படி அவர் மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க பார்க்கிறார். இதை கேள்வி கேட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை அம்மாவுடைய புனித அரசை இந்த தாய் தமிழ்நாட்டிலே தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்து சொல்லக்கூட கூசுகிற வகையிலே அரசியல் தரம் தாழ்ந்து, அரசியல் பண்பாடின்றி, அரசியல் நாகரிகமின்றி தனிநபர் தாக்குதலை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து மூளை இருக்கிறதா, இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே என்று கிண்டலும் நையாண்டியும் செய்திருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டு மக்கள் மாண்பு முதலமைச்சரை பார்த்து என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவருடைய கவனத்திற்கு நான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பார்த்து கேட்ட முதலமைச்சரை
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டன் என்கிற அடிப்படையிலே கேட்கிறேன். தான் கலந்து கொண்ட விழா, அவருடைய தகப்பனாருக்கு தந்தையாருக்கு நாணயம் வெளியிட்ட அந்த விழா மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா என்கிற அடிப்படை ஞானம் கூட அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முட்டாள் முதல்வரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே என்று தமிழ்நாட்டு மக்கள் வேதனைப்படுகிறார்களே, கண்ணீர் வடிக்கிறார்களே. இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி. இன்றைக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு நாணயம் வெளியிடுவதிலே யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து அவர் பேசியது திமுக கட்சிக்காரர்களை விட மத்திய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அமைச்சர் புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். நான் அவர் ஏற்கனவே பேசியதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய 9 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியதை இங்கே உங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? திமுகவின் ஊழல் ஆட்சியை நாடே அறிந்திருக்கிறது. சொன்னது நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். அவரை இன்றைக்கு தமிழகத்திலே மு.க. ஸ்டாலின் அரசு ஊழல் செய்வதை இந்தியா முழுவதும் பார்க்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது இந்த செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது, ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. அதனுடைய பதிவைத்தான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆக அவர் இப்போது புகழ்ந்திருப்பது திமுக கட்சிக்காரர்களை விட பாரதிய ஜனதா கட்சி பாசிச ஆட்சி வரக்கூடாது, உள்ளே நுழைய விட மாட்டோம், தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி தராத பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், தமிழகத்திற்கு நிதிநிலை அறிக்கையிலே நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் கூட ஒதுக்காத அந்த அரசில் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு நலனுக்காக வாதாடி போராடி நிதி பெற வேண்டிய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பாரத பிரதமரிடத்தில் முறையிடுவதற்கு அங்கே தன்மானம் இடம் கொடுக்கவில்லை, எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தன்மானமுள்ள முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தன் தந்தையினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக தன் தன்மானத்தை அடவு வைத்து விட்டாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். அவை நாணயத்திலே ஹிந்தி இருக்கிறது என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன தேச விரோத குற்றமா? நாணயத்திலே ஹிந்தி இருப்பது உண்மை. கள்ளக்குடி போராட்டத்திலே ரயில்வே நிலையத்திற்கு கள்ளக்குடி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து ஹிந்தி ஒழிக என்று சொன்ன தலைவருக்கு ஹிந்தியிலே நாணயம் வெளியிடுகிறார்களே, அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரியுமா என்று கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த நாணயத்தை பார்த்திருக்கிறாரா என்று அவர் கேட்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.